சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு உரையாடல்ல ஒரு நண்பர் ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னார். ரொம்ப கஷ்டமான புத்தகம் சார் அப்படின்னார். இந்த கஷ்டமான புத்தகங்கிற எக்ஸ்பிரஷன் பல பேர் பல இடங்கள்ல சொல்வது நீங்க பார்க்கலாம். நான் கேட்டேன், கஷ்டம் அப்படின்னு சொல்றது எதை? கஷ்டம்னா படிக்க கஷ்டம். படிக்க கஷ்டம்னு எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? இல்லை சார், படிக்கும்போது நான் கஷ்டப்படுறேன். கஷ்டப்படுவது எந்த அடிப்படையில்? அப்புறம் அவர் சொன்னாரு, இல்லை, என்னால அதை உள்வாங்க முடியல. உள்வாங்க முடியலையா? இல்லை, உள்வாங்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஆமா சார், முயற்சி பண்ண, கடும் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் சொன்னேன், அது நல்ல விஷயம் தானே. நீங்க ஒரு படைப்பை படிக்கும்போது அதிகமான உள உழைப்பை அதுக்கு அளிக்கிறீர்கள் என்றால் அது எவ்வளவு நல்ல விஷயம். அது உங்களை பயிற்சி அளிக்குது இல்லையா? உங்களை அந்த பயிற்சி வழியா மேம்படுத்துது தானே. ஒரு ஜிம்முக்கு போறீங்க, அந்த ஜிம்மில் உங்களை எந்த ஒர்க்கும் செய்ய விடல, சேர் போட்டு சொகுசா உட்கார விட்டாங்கன்னா நீங்க அந்த ஜிம்முக்கு பணம் கொடுப்பீங்களா? அந்த ஜிம்முக்கு உங்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? உங்களை அதிகமாக வேலை வாங்கினா தானே ஜிம்முக்கு போவீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரைட், பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, அது ஹோம்ஒர்க் கொடுக்கல, உங்களை எதுவும் படிக்க வைக்கல, அப்ப நீங்க அந்த பள்ளிக்கூடத்தை என்னமா நினைப்பீங்க? ரைட், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம்? வேலை வாங்கக்கூட பள்ளிக்கூடமா? எந்த வேலையை அளிக்காத பள்ளிக்கூடமா? இல்லை சார், கடுமையான வேலை வாங்கக்கூடிய பள்ளிக்கூடம். அப்பதான் அந்த பிள்ளை டெவலப் ஆகும் இல்லையா? ஆமா. அப்ப புத்தகம் மட்டும் உங்களை எந்த வேலையும் வாங்கக்கூடாதுன்னு எப்படி சொல்றீங்க? இந்த கோணத்துல அவர் யோசித்ததே கிடையாது. ஆமா சார், ஒரு புத்தகம் வேலை வாங்கணும் தான். அதனை இத்தனை காலத்துக்கு பிறகு நீங்க நினைவில் வைத்திருக்கக்கூடிய நூல்கள்லாம் என்னன்னு பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேலை வாங்கின புத்தகமா இருக்கும். நீங்க எந்த வேலையும் செய்யாம சர்ன்னு அந்த பக்கம் கடந்து போன புத்தகம் இருக்க, அந்த புத்தகம் நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. நீங்க உழைத்த புத்தகங்களை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த உழைப்பு வழியா நீங்க முன்னேறீங்க. அந்த உழைப்பு என்ன? அந்த உழைப்பு என்ன? அதை யோசித்து பாருங்க. அந்த உழைப்பு என்பது உண்மையில அந்த புத்தகத்தை நீங்க உள்வாங்கிக்கிறதுக்கு செய்யக்கூடிய உழைப்பு. அந்த உள்வாங்கிறதுனா என்ன? அது அந்த புத்தகத்திலிருந்து உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கான உழைப்பு. எப்பவுமே ரீடிங் என்பது அதுதான். ரீடிங் என்பது ஒரு லிங்குஸ்டிக் டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுடைய பர்சனல் டெக்ஸ்ட் நீங்க உருவாக்கிக்கிறது. ஒரு மொழி பிரதி, ஒரு மொழி சார்ந்த நூல் அங்க இருக்கு. நீங்க படிக்கும்போது உங்க நூலை நீங்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஜெராக்ஸ் மிஷின் நகல் எடுக்கிற மாதிரி வைங்க, அல்ல ஒரு போட்டோ எடுத்து உங்களுக்கு வைக்கிற மாதிரி நீங்க ஒரு காப்பி வச்சுக்கிறீங்க. அதுதான் உங்க மைண்டுக்குள்ள இருக்க போகுது. இந்த மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை நீங்க சும்மா அப்படின்னு எடுத்து உள்ள வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாள் அழிஞ்சு போயிடாது. நீங்க அதை எடுத்து உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அது உங்ககிட்டே இருக்கும். இப்படி சொல்றேன்னு, போலராய்டு கேமரான்னு ஒன்று பல காலத்தில் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே போட்டோ எடுத்து கையில் கொடுத்துரும். அந்த போட்டோ ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும்போதே மங்க ஆரம்பிக்கும். 1 இயருக்குள்ள காணாமல் போயிடும் இல்லையா? ஏன்னா அதுல உழைப்பு இல்லை. ஆனா இன்னொரு புகைப்படம் எடுத்து அதை ஃபிலிம் கொண்டு போய் டெவலப் பண்ணி எடுத்து அது இன்னும் நீண்ட காலம் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருந்தது. ஃபோட்டோ எடுத்து அதை நெகட்டிவ் மாற்றி நெகட்டிவில் மிடிவாக டச்சப் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து வைப்பாங்க. அது ஒரு போர்ட்ரேட் மாதிரியே இருக்கும். அது 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் தாண்டி இன்னைக்கு நிற்குது. அதுவே ஒரு ஓவியம்னா பழைய கால பிரபுக்களை 17 18ஆம் நூற்றாண்டு பிரபுக்களை
வீட்டுக்கு ஓவியர்கள் வந்து ஒரு மாதம் ஒரு வருஷம் தங்கி உட்கார வச்சு வரைஞ்ச ஓவியங்கள் இருக்குது ஐரோப்பாவில். இங்கே நம்ம வைஸ்ராய்ஸில் வரைஞ்சிருக்காங்க, மன்னரில் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியம் காலத்தை கடந்து கலைப்படைப்பாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த உழைப்பு. போலராய்டு கேமராவில் எடுக்கக்கூடிய புகைப்படம் என்று நீங்கள் படிக்கக்கூடிய சாதாரண ஃபிக்ஷனை சொல்லலாம். ஓவியம் என்று ஒரு தீவிரமான இலக்கிய படைப்பை சொல்லலாம். அந்த படைப்பு உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குது, நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்கிறது அந்த படைப்போட குவாலிட்டி. நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்க வச்சுதான் அந்த படைப்பு உங்களில் ஒர்க் ஆகுதான்னு அர்த்தம். விஷ்ணுபுரத்தை படிக்கக்கூடிய ஒரு வாசகர் அவ்வளோ ஈஸியாக படிச்சிட முடியும், எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொன்ன அந்த சோக்கால்டு கஷ்டமான பிரதி இருக்கு, அது விஷ்ணுபுரம் தான். விஷ்ணுபுரத்தை பற்றி சொன்னார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அந்த கஷ்டம் என்ன, அது 800 ஆண்டுகள் வரலாறு சொல்லுது, அதை 700 பக்கத்துக்குள்ள சுருக்கி சொல்லுது. அந்த வரலாறு ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கு, தத்துவமும் வரலாறும் கலந்து கிடக்கு. தத்துவத்துல எல்லா தரப்பு அதுக்குள்ள வருது, இந்திய தத்துவத்துடைய எல்லா தரப்பு அதுக்குள்ள வருது, இந்திய தத்துவத்துடைய எல்லா தரப்பு அதுக்குள்ள வருது. அதுக்குள்ள உள்ள மேஜர் முரண்பாடுகள் எல்லாமே அதுல இருக்கு. இந்திய தத்துவத்தை நீ கற்க கற்க விஷ்ணுபுரம் பெருசாயிட்டே போறதை பார்க்கலாம். உதாரணமா அதுல சாங்கிய தரிசனத்தை பற்றி விவாதம் வரும், அதுல ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட் தான் உண்மையில இந்திய வரலாற்றுல சாங்கிய தரிசனத்தை நடந்தது. நம்மள விஷ்ணுபுரத்துடைய கதை என்பது உண்மையில இந்தியாவுடைய கதை தான். பாரதம் என்கிற இந்த தேசத்துடைய தான் விஷ்ணுபுரம் எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவில் நடந்த எல்லா விஷயமும் அதுக்குள்ள உருவகமா மாறி வந்திருக்கும். புராண காலம், புத்திஸ்ட் காலம், ரிவைவல் காலம், வீழ்ச்சியோட காலம், எல்லாமே இந்திய வரலாறு தான். உருவ ரீதியா மொத்த இந்திய வரலாறு அதுல இருக்கு. அப்ப அந்த கட்டமைப்பு ரொம்ப சிக்கலானது. முதல்ல எந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யதார்த்தம கதாபாத்திரங்கள் இருக்கலாம், அவங்க எல்லாமே 3வது பகுதியில தொன்மங்களா மாறி இருப்பாங்க. முதல்ல யாரெல்லாம் தொன்மங்களா மித்தா இருக்கிறாங்களோ, ஐதீகங்களா இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் ரியல் கதாபாத்திரமா 2வது பகுதியில் வருவாங்க. அப்போ காலம் வந்து ஏபிசி வரிசையில இல்லை, பிஏசிங்கிற வரிசையில தான் இருக்கு. இது தெரியாம வேல்சாமின்னு ஒரு கிரிட்டிக் வந்து இதை லீனியரா எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கட்டுரை எழுதி தள்ளிட்டாரு. ஏமோனுக்கு முன்பின் பின்னா முரணா எழுதியிருக்கிறார் அப்படின்னு ஒரு காலத்துல. அப்புறம் நேரில் சொன்னேன், சார் இது இப்படி வெடிக்கணும். அப்படியே அது சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. அந்த கட்டுரை இப்போ கூட சுத்திட்டு இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸியா அவர் அது அந்த டிஸ்மிஸ் பண்ணி எழுதிட்டார். ஏன்னா அந்த ஒர்க்கை அவர் கொடுக்கல. அவருக்கு என்ன தெரியுமோ ஏற்கனவே அதையெல்லாம் கொண்டு வந்து போட்டார். கிரிட்டிக்ஸ் பொதுவாக அப்படிதான் இருப்பாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு வாசகன் இதெல்லாம் கூர்ந்து படிச்சா அதுல எவ்வளவோ விஷயங்கள் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இந்திய பண்பாட்டு எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அதுல ஏதோ ஒரு வழியில இருப்பாங்க. இந்திய பண்பாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய சித்தர்கள் அதுல இருக்கிறாங்க. சித்தர்களிலேயே முற்றும் துறந்த சித்தர்கள் இருக்கிறாங்க. அக்கல்டிசம் மாதிரி அதிகாரத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் வரை ஆரம்பிக்காங்க. சித்தருக்கும் காசியப்பனுக்குமான வேறுபாடு அதுதான். ஞான அதிகாரம் கொண்ட தலைவர்கள் இருக்காங்க. அந்த ஞான அதிகாரத்தையே வெறும் அரசதிகாரமா மாத்திக்கிட்ட சூரியதத்தர் போன்றவங்க இருக்காங்க. அந்த ஞான அதிகாரம் கைப்பற்றக்கூடிய பௌத்த சிந்தனை இருக்கு. அந்த பௌத்த சிந்தனை அமைப்பா மாறின பிறகு வந்த இன்னொரு ஒருத்தர் இருக்கார். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், நான் விரிவாக போக விரும்பல. இவ்வளவு தரப்புகள் இவ்வளவுத்தையுமே 700 பக்கத்துக்குள்ள சொல்லாதுன்னா ரொம்ப செறிவாத்தான் இருக்கும். அது சர்ன்னு படிச்சு போயிட முடியாது. அது பாலகுமாரன் நாவல் கிடையாது. அது ஒவ்வொரு சாப்டர்லையும் கவனிச்சு படிக்க வேண்டியது, விவாதிச்சு படிக்க வேண்டியது, உங்க வாழ்நாள் முழுக்க வளரக்கூடியது. விஷ்ணுபுரம் மட்டுமே படித்த ஒருவன் இந்திய பண்பாட்டுடைய வரலாற்றுடைய தத்துவ சிந்தனையுடைய ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை அடைஞ்சவன் தான். அதைத்தான் வாழ்நாள் முழுக்க பெருசு பண்ணிட்டே இருப்பான். ஒருபோதும் அவன் அதுக்கு வாசிக்கு முந்தின உள்ள ஆள் இல்லை. அதனாலதான் நிறைய நூல்களை மறந்துடுவாங்க. விஷ்ணுபுரத்தை முழுக்க படிச்ச ஒருத்தர் விஷ்ணுபுரத்தை எந்த காலத்திலையும் மறக்க போறதில்லை. வாழ்நாள் முழுக்க அது கூட தான் இருக்க போகுது. படிக்கிற ஒவ்வொருத்தரும் தங்க வாழ்நாள்ல பெரிய திருப்பு முனையான படைப்புன்னு அதை சொல்லுவாங்க. அது கொடுக்கக்கூடிய டெப்த் அப்படி. அந்த டெப்த்துக்கு நீங்க வேலை பார்க்கணும். நீங்க வேலை பார்க்கலன்னா அது மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அல்லது உங்களுக்கு தேவை வந்து வெறும் என்னென்ன கதையோட்டம், இதை படிச்சது கதை சரியா இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதெல்லாம் அதுல இருக்கான்னு பார்த்தா அதில் இல்லையேன்னு கேட்டீங்கனால நீங்க அதை மிஸ் பண்றீங்க. நீங்க விரித்தெடுக்கப்பட வேண்டிய, நீங்க
பிரித்து 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 போக வேண்டிய நூற்றுக்கணக்கான ஊடு வழிகள் கொண்டது. உடனே இன்னொரு கேள்வி இருக்கு. ஸோ அப்போ எல்லா படைப்பும் அப்படி சொல்லிடலாமா? இல்லை, வேணும்னே பிரிட்டன்ஷியஸான படைப்புகள் இருக்கு. வேணும்னே உள்ளடக்கம் பெருசாக ஒன்று இருக்காது, ஒரு ஃபேஷனபிள் திங்காக தான் இருக்கும், அல்லது வெளிநாட்டில் நீங்கள் இருந்த எடுத்து கொண்டு வச்சதாக இருக்கும், சொல்றதுக்கு ஒன்று இருக்காது. ஆனால் வேணும்னே இந்த சொல் முறையை சிக்கலாக்கி எழுதின படைப்புகள் இருக்கு, அல்லது சொல்ல தெரியாம மொழி பயிற்சி இல்லாம சிக்கலான மொழியில எழுதி வச்ச படைப்புகள் இருக்கு. அது படிக்கும்போதே தெரியும், இது உள்ளடக்கம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஷோ தான் காட்டுறாங்க, அப்படி தெரியும். ஒரு படைப்பு உருவாக்கக்கூடிய டெப்த்து, உருவாக்கக்கூடிய சேலஞ்சுக்கும் ஒரு படைப்புடைய இன்னபிலிட்டி அல்லது லெஸ் கிராஃப்ட் அல்லது பிரிட்டன்ஷன் உருவாக்கக்கூடிய சிக்கலுங்குள்ள வேறுபாடு வாசகனுக்கு உடனே தெரியும். ஒரு நவீன படைப்பு, பின்னணித்த படைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் எழுதுறது, வேணும்னே 5 பக்கத்துக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுறது, அல்லது ஒரே விஷயத்தை சுழலும் சென்டென்ஸில் திருப்பி 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 சொல்லி வைக்கிறது, இப்படிலாம் எழுதுறவங்க இருக்காங்க. அதுக்கு வாசகர்கள் அந்த உழைப்பை கொடுத்தாலும் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஒரு மலையாள நண்பர் ஒரு விவாதத்தில், தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு விவாதத்தில் மலையாள நண்பர் சொன்னார், மேலே கலங்கி அடியில் தெளிஞ்சு இருக்கக்கூடிய சுனை போல இருக்கு உங்கள் படைப்பு அப்படின்னு. அதுதான் அந்த நான்சென்ஸான படைப்பு. அது இருக்கு. ஆனா உள்ள போக அழுத்தம் கூடுவது தான் நல்ல படைப்பு. கடல்ல முழுக முழுக உள்ள போக கடலுடைய அழுத்தம் ஜாஸ்தி ஆகும். கடல் உங்களை டன் கணக்கு வைத்து உங்க மேலே ஏற்றும். எல்லா ஆழமான படைப்புகளும் செய்ய வேண்டும். அதுக்கு நீங்க உழைப்பை கொடுத்துதான் ஆகணும். அந்த உழைப்பு உங்களை மேல் நோக்கி கொண்டு செல்ல, அது ஒரு எஜுகேஷன். அந்த உழைப்பினால்தான் நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறீங்க, அதன் வழியாக தான் நீங்க கற்றுக்கொள்றீங்க, வளர்றீங்க. உங்களை ஒரு படைப்பு சீண்டுது, நெடுந்தூரம் பயணம் செய்ய வைக்குது, உங்களை கலைக்க வச்சு விழ வச்சு மீண்டும் எழ வச்சு மீண்டும் கலைக்க வச்சு படிக்க வைக்குது, உங்களை உள்ள விடாம வாசலை சாத்துது. நீங்க தள்ளி தந்திருக்க வேண்டியிருக்கு. நீங்க அதை விடவும் முடியல, தொடரவும் முடியல. ஆனா எப்படியோ அதை கடந்து வந்துட்டீங்கன்னா நீங்க வேற ஆள் ஆயிடுறீங்க. எப்பவுமே அதுதான் மகத்தான படைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.